வெற்றிக்கு பிறகு வெற்றி கோப்பையை வாங்கிய உடனே இந்திய அணி செய்த அந்த ஒரு செயல் கண்கலங்கி நெகிழ்ந்து போன எதிரணி வீரர்கள். அதாவது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே 2 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் 3வது ஒருநாள் போட்டி நடைபெற்றது. அந்த 3வது ஒருநாள் போட்டி இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது. ஆகவே இந்த ஒரு போட்டி என்பது மற்ற இந்திய ரசிகர்களை விட தமிழக இந்திய ரசிகர்களுக்கு மிகவும் எதிர்பார்ப்பாக மாறியது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த 2 அணிகளும் விளையாடுவதால் இந்த ஒரு போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தமிழக ரசிகர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு நடுவில்தான் இந்த ஒரு போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதன் பிறகு பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணி இந்த போட்டியில் படுமோசமாக விளையாடி அதிர்ச்சிகரமான தோல்வியை தழுவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஹஸ்மத்துல்லா என்பவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஆப்கானிஸ்தான் அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தார். அதாவது ஆப்கானிஸ்தான் கேப்டனின் பேட்டிங் என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஏனென்றால் 131 பந்துகளை எதிர்கொண்ட இவர் இதில் 13 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்சர் என அடித்து 102 ரன்கள் வரை குவித்துவிட்டார். இவருக்கு பக்கபலமாக ஹஸ்மத்துல்லா ஒமர்சாய் என்பவரும் சூப்பராக பேட்டிங் செய்து இவரும் அரை சதம் எடுத்து கொடுக்க, இதன் காரணமாக மிக குறைந்த ரன்னில் ஆல் அவுட் ஆக வேண்டிய ஆப்கானிஸ்தான் அணி தப்பி பிழைத்து 218 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த ரன்களும் கூட இந்திய அணிக்கு எதிராக மிகவும் குறைவான ரன்கள்தான். ஆனாலும் ஓப்பனிங்கில் ஆப்கானிஸ்தான் அணியின் மோசமான பேட்டிங்கை பார்த்தபோது 100 ரன்களை கூட ஆப்கானிஸ்தான் அணி ஒட்டுமொத்தமாக எடுக்குமா என்ற சந்தேகமும் இருந்தது. அப்படிப்பட்ட மோசமான சூழலிலிருந்து 218 ரன்கள் வரை எடுத்திருப்பது என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம்தான். பின்னர் 219 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்த போட்டியில் களமிறங்கிய நம்முடைய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவுமே நின்று இந்த போட்டியை மொத்தமாக முடித்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பராக அதிரடியாக விளையாடி ஆப்கானிஸ்தான் அணியின் வெற்றியை இந்த இருவருமே பறித்துவிட்டனர். அதுவும் ஓவருக்கு 10 ரன்கள் வீதம் ஒவ்வொரு ஓவரிலும் தொடர்ச்சியாக அடித்து வந்தனர். அப்படியாக விளையாடி வந்த இந்த இருவருமே தலா அரை சதம் எடுத்துவிட்டனர். பின்னர் ஒரு கட்டத்தில் 79 ரன்கள் எடுத்திருந்த ஹிட்மேன் ரோஹித் சர்மா விக்கெட்டை இழந்துவிட்டார். 69 பந்துகளை எதிர்கொண்டு 3 சிக்சர்கள் 9 பவுண்டரிகள் என அடித்து 69 பந்தில் 79 ரன்களை குவித்திருந்தார் ரோஹித் சர்மா. அந்த சமயத்தில் இவரது விக்கெட்டை இழக்க, மற்றொரு புறம் யாஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட்டை இழக்காமல் வெறித்தனமாக பேட்டிங் செய்து வந்தார். அதாவது வழக்கமாக யாஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையில் இவருக்கு டெஸ்ட் போட்டிகளில்தான் இந்திய அணி வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் இந்த தொடரில்தான் முதல் முறையாக ஒருநாள் போட்டிகளிலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலை களமிறக்கியது இந்திய அணி. அப்படியாக இந்த தொடரில் களமிறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் கடந்த 2வது ஒருநாள் போட்டியில்தான் இந்த தொடரில் முதல் முறையாக களமிறக்கப்பட்டார். அப்படி களமிறங்கிய அந்த போட்டியில் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தார். பின்னர் அதனைத் தொடர்ந்து அடுத்த வாய்ப்பாக இந்த 3வது ஒருநாள் போட்டியிலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பராக விளையாடி சதத்தையே தொட்டுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு தனி ஆளாக ஒன்மேன் ஆர்மியாக இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் யாஸ்வி ஜெய்ஸ்வால். என்னதான் ரோஹித் சர்மா 79 ரன்களில் விக்கெட்டை இழந்தாலும் ரோஹித் சர்மாவும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் இந்த இருவருமே கிட்டத்தட்ட இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றியை ஆரம்பத்திலேயே உறுதி செய்துவிட்டனர். ஏனென்றால் இந்த இருவருமே விக்கெட் ஏதுமின்றி கிட்டத்தட்ட 170 ரன்கள் வரை எடுத்துவிட்டனர். அதுவும் வெறும் 22 ஓவர்களில். ஆகவே அப்போதே இந்திய அணியின் வெற்றி உறுதி செய்துவிட்டது. பின்னர் ரோஹித் சர்மா விக்கெட்டை இழந்தாலும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் தனி ஆளாக நின்று இந்திய அணிக்கு எளிதான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றி மூலமாக
3-0 என்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றி ஆப்கானிஸ்தான் அணியை ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் செய்துவிட்டது இந்திய அணி. இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடருக்கு முன்பு ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரிலும் இந்த 2 அணிகளும் விளையாடியது. அதிலும் இந்திய அணி வெற்றி பெற்றதால் டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி இப்போது ஒருநாள் தொடரையும் கைப்பற்றி இருக்கிறது இந்திய அணி. மேலும் இந்த போட்டி முடிந்த பிறகு, அதாவது இந்த 3வது ஒருநாள் போட்டி இன்றைய தினம் முடிந்த பிறகு இந்திய அணி செய்த இன்னொரு சம்பவம் தான் இந்த ஒட்டுமொத்த தொடரிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வழக்கமாக ஒரு கிரிக்கெட் தொடரில் ஒரு அணி மொத்தமாக அந்த தொடரில் வெற்றி பெற்றுவிட்டால் வெற்றி கோப்பையை கையில் வைத்துக்கொண்டு வெற்றி பெற்ற அணி கொண்டாட்டத்தில் ஈடுபடும். ஆனால் இந்த போட்டியில் 3 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி வெற்றி கோப்பையை கையில் வாங்கியவுடன் ஆப்கானிஸ்தான் அணியை அழைத்து ஆப்கானிஸ்தான் அணியுடன் சேர்ந்து எதிரணியான ஆப்கானிஸ்தான் அணியுடன் சேர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடியது இந்திய அணி. அந்தளவுக்கு எதிரணிக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஒரு செயலை இந்திய அணி செய்திருந்தது. அதுவும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அணியும் இந்திய அணியும் நட்பு அணியாகத்தான் இதுவரை இருந்து வருகிறது. ஆகவே அந்த ஒரு காரணத்தாலும் என்னதான் இந்த தொடரில் இந்திய அணி தொடரை கைப்பற்றினாலும் ஆப்கானிஸ்தான் அணியையும் அழைத்து 2 அணிகளும் சேர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடியது என்பது உலக அளவில் மிகப்பெரிய பாராட்டை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளது. ஏனென்றால் இதற்கு முன்பு எந்த ஒரு கிரிக்கெட் அணியும் இப்படி எதிரணியை அழைத்து சேர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இந்திய அணியின் இந்த ஒரு செயல் என்பது ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் அணிகளுக்கும் மிகப்பெரிய பாடமாக மாறியிருக்கிறது. என்னதான் ஒரு அணி மற்ற அணியை தொடர்ச்சியாக வீழ்த்தி வெற்றி பெற்றாலும் கூட தோல்வியடைந்த அணியை ஏளனமாக பார்க்காமல் அந்த அணிக்கும் அந்த அணி வீரர்களுக்கும் அந்த அணி வீரர்களின் திறமைக்கும் மரியாதை செலுத்துவது போல வெற்றி கோப்பையை 2 அணிகளும் பகிர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது என்பது உண்மையிலேயே இந்திய அணியின் பெருந்தன்மையை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி களமிறங்குகிறது. ஆகவே இங்கிலாந்து போன்ற மிகப்பெரிய அணிக்கு எதிரான தொடருக்கு முன்பாக இந்திய அணிக்கு இப்படி ஒரு தொடர் வெற்றி என்பது மிகப்பெரிய உத்வேகமாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே கண்டிப்பாக இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த தொடர் வெற்றி என்பது இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணியை இன்னும் சிறப்பாக செயல்பட மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு தொடர் வெற்றியை பற்றியும் குறிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை அழைத்து 2 அணிகளும் சேர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.